குட் மார்னிங் டு எவ்ரிஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் லெசன் 2ல் உள்ள எக்ஸாம்பிள் 3 பார்க்க போகிறோம். டேம் 2 புக்கில் லெசன் 2ல் கொஸ்டின் நம்பர் எக்ஸாம்பிள் 3 சாப்டர் 2. ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். குவார்டர்லி செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டில் கேட்டிருந்தாங்க. இப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர்லேயும் 2022 கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின் இருக்குது. A flagpole is 5 meter 35 centimeter long. What is the length of the flagpole in centimeter? மீட்டரில் கொடுத்துருக்குறாங்க, சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் ஒரு மீட்ரு எத்தனை சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்னு சொன்ன பிறகும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக 100 சென்டிமீட்டர்னால் எவ்வளோ சார், 1 மீட்டர்னால் எவ்வளோ அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்கேல் சின்ன ஸ்கேலாக இருந்தால் அது 15 சென்டிமீட்டர். அதே இது சிலர் பெரிய ஸ்கேல் வச்சுருப்பீங்க, அந்த ஸ்கேலோட லென்த் வந்து 30 சென்டிமீட்டர். ஓகேவா? இதோட லென்த் வந்து எவ்வளவு? 30 சென்டிமீட்டர். அப்போ இதே மாதிரி 3 ஸ்கேல், பெரிய ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதே மாதிரி 3 ஸ்கேல் அடுத்தடுத்து தொடர்ந்து வைக்கணும். அதுக்கப்புறமும் ஒரு 10 சென்டிமீட்டர் சேர்த்துக்கணும். ஏன்னா 3 ஸ்கேல் தொடர்ந்து வச்சோன்னா எத்தனை சென்டிமீட்டர் ஆகும்? 90 சென்டிமீட்டர் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 10 சென்டிமீட்டர் சேர்த்துக்கோங்க, 100 சென்டிமீட்டர் ஆயிரும். இப்போ இந்த 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது தான் 1 மீட்டர். ஓகேவா? இந்த மீட்டர் ஸ்கேல் ஜென்ரலாக டெக்ஸ்டைல் ஷாப்பில் யூஸ் பண்ணுவாங்க மெஷர் பண்ணுறதுக்கு. அங்கே நீங்கள் பார்த்துருக்கலாம். துணியை மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம ரெடிமேடாக நீங்கள் போய் வாங்கினீங்க அப்படின்னா அங்கே பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் நம்ம கிளாத் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம அதை கிளாத் எடுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, அப்போ கிளாத்தை எடுக்கும்போது டெக்ஸ்டைல் ஷாப்பில் இந்த மீட்டர் ஸ்கேல்லாம் என்ன செய்வாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ராக்டிக்கலாக எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த செம்மை ஈஸியாக என்ன செய்கிறாங்க, பசங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. இப்போது ஒரு பெரிய ஃப்ளாக் போல் ஸ்கூலில் அல்லது கொடியேற்றுவாங்க இல்லையா, அந்த கொடி கம்பத்தினுடைய உயரம் 5 மீட்ரு 35 சென்டிமீட்ரு அதில் இருக்குது. இப்போ அதை சென்டிமீட்டராக ஒன்று என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் அப்போ உனக்கு தெரிய வேண்டிய விஷயம் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ த லென்த் ஆஃப் த ஃப்ளாக் எவ்வளோ அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்களோ, சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதணும். இங்கே இருக்கிற சென்டென்ஸ்லாம் அப்படியே எழுதுனீங்க அப்படின்னா தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். இப்போது இந்த மீட்டரை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சென்டிமீட்டராக மாற்ற போகிறோம். 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 5 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்னு தெரியணும். ரொம்ப சிம்பிள், 5ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஒரு நம்பரை 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த நம்பரை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் 100ல் எத்தனை 0 இருக்குமோ அத்தனை 0 அடுத்தடுத்து போட்டுக்கணும். அவ்வளோதான். 100ல் 2 0 இருக்கும். அப்போ 5ன்னு போட்டுட்டு அடுத்து 2 0 போட்டுக்கிட வேண்டியதான். 500 சென்டிமீட்டர். 5 மீட்டர் வந்து எவ்வளோவுக்கு சமம் அப்படின்னா 500 சென்டிமீட்டர். 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர், 2 மீட்டர் 200 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 300 சென்டிமீட்டர். அதே மாதிரி 5 மீட்டர் 500 சென்டிமீட்டர். ஆல்ரெடி ஒரு 35 சென்டிமீட்டர் அது சென்டிமீட்டராகவே தான் இருக்குது. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். இப்போ 500ஐயும் 35ஐயும் ஆட் பண்ணால் 535 கிடைக்கும். 535 சென்டிமீட்டர். இப்போ நம்ம சென்டிமீட்டராக மாற்றியாச்சு. இப்போ நீங்கள் ஆன்சர் எழுதணும். த ஃப்ளாக் போல் இஸ் 535 சென்டிமீட்டர் லாங். இவ்வளவும் எழுதணும். இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் 2 மார்க்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.